ஹாய். கொஞ்சம் காய்ச்சல் 2 நாளா. பேஷண்ட்ட காய்ச்சல்னு சொன்னா, "சார் டாக்டருக்கே காய்ச்சல் தான்" கேட்குறாங்க. ஏன் முடி வெட்டுற நபருக்கு முடி வளராதா? அ அது மாரி தான். டாக்டரும் சாதாரண மனிதன் தானே. அவங்களுக்கும் சில சமயங்கள்ல அஜீரணங்கள் ஏற்படும். அதனால ஒரு அலுப்புகள் ஏற்படும். அதனால ஃபீவர் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகே. அப்படி வரும் பொழுது, அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்றோம்ன்றது தான் இதுலருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப நேற்றிலிருந்து ஒரு காய்ச்சல் இருந்தது. நான் இதுவரைக்கும் பேராசிட்டமால் இன்னைக்கு, நேத்தைக்கு போடவே செய்யல. ஏன்னா லைஃப்லயே நான் பேராசிட்டமால் போட்டது கிடையாது. என்னன்னா, காய்ச்சல்ங்கிறது நெறைய ஒரு காரணத்துக்காக வருது. ஒரு வியாதி கிடையாது. சம்டைம்ஸ் உடம்புல அஜீரணம் இருந்தா, ஒரு அஜீரண காய்ச்சல் ஏற்படும். ரொம்ப அதிகமா முழிச்சிருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, ஒரு அலுப்பு காய்ச்சல் நமக்கு ஏற்படும். சில நேரங்கள்ல அந்த இன்ஃபெக்ஷனால தொற்று காய்ச்சல்கள் நமக்கு ஏற்படும். முடிஞ்ச வரைக்கும் அந்த நேரங்கள்ல பசி இருந்தா சாப்பிடுங்க. பசி இல்லன்னா, சாப்பிடாம அப்படியே ரிலாக்ஸா இருந்துக்கலாம். எனக்கு அப்படிதான் இருந்தது. அதனால கொஞ்சம் சாப்பிடாம, கொஞ்சம் அப்படியே மைல்டா சுக்கு காப்பி அப்படி குடிச்சு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணியாச்சு. இப்போ ஆயுர்வேதத்தில காய்ச்சல்லாம் வந்தா என்ன பண்றது? நெறைய மருந்துகள் இருக்கு. இப்போ நான் எனக்கு எடுத்துக்கிறதுன்னு பார்த்தா, அமிர்தா அரிஷ்டம்னு சீந்தில் கொடி வச்சு பண்ணக்கூடிய ஒரு அரிஷ்டம். அதனோட வெட்டுமாறன் குளிகான்னு ஒரு ஆயுர்வேதிக் பேராசிட்டமால்னு சொல்ற மாரி இயற்கையான ஜீரண சக்தியை பலப்படுத்தி, விஷத்தை முறித்து உடலுக்கு ஆற்றல் தர ஒரு மாத்திரை இருக்கு. ஸோ அந்த அரிஷ்டத்தையும், மாத்திரையும் சேர்த்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ காலையில வந்து நிலவேம்பு கஷாயத்த கொஞ்சம் குடிச்சிருக்கிறேன். நல்ல ரெஸ்ட்டு தூங்கிக்கிட்டே இருப்பேன். எவ்வளோத்துக்கு நம்ம தூங்குறோமோ அவ்வளோத்துக்கு எனர்ஜி நல்லா இருந்துட்டுருக்கும். ஒரு 2 நாள், 3 நாட்கள்ல கிராஜுவலா அந்த காய்ச்சல் குறையும். அப்படி குறையும் பொழுது உடம்புல கழிவுகளும் சுத்தமாகும். உடம்பு நல்ல எனர்ஜியா நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஆனா நம்ம எப்படி இந்த காய்ச்சல அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தோனே சூடு வந்தோனே பேராசிட்டமால் போட்டு சூட்ட நம்ம அழுத்திடுறோம். கொஞ்சம் கோல்டு தான் வந்துச்சுன்னா உடனடி ஆன்டிபயாட்டிக் போட்டு அப்படியே அரெஸ்ட் பண்ணிடுறோம். அப்போ வயித்துல உள்ள பாக்டீரியா எல்லாமே என்ன ஆகுது? கொலாப்ஸ் ஆயிடுது. டைஜஷன் பாதிக்கப்படுது. ஈவன் காய்ச்சல் கம்ப்ளீட் கிளியர் ஆனாலுமே தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு ஜீரணம் சம்பந்தமான, பலகீனம் சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்படுறோம். அப்போ ஆயுர்வேதத்துல ஒரு அவாய்ட் த காஸ் தான் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஒரு காய்ச்சல் வரும்போது என்ன செய்யுது? நாக்கு கசப்பு இருக்கா? சாப்பிடாதீங்க, பட்னி இருங்க. அது மிகச்சிறந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். உடம்பு ரொம்ப அடிச்சு முடிச்சாப்புல இருக்க, நல்ல ரெஸ்ட் எடுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட். அப்போ உடம்பை அனுசரித்து நம்ம வியாதியை குணப்படுத்துகின்ற, எதிர்ப்பாற்றலை மேம்படுத்தி, குடலின் ஜீரணத்தை மேம்படுத்தி, வியாதிகளை குணப்படுத்துகின்ற ஏராளமான மருந்துகள் ஆயுர்வேதத்தில் இருக்கு. காய்ச்சல் வந்தோடனே எல்லாருக்கும் அமிர்தாரிஷம் வெட்டுமாறன் குளிகான்னு இல்லை. சிலருக்கு ஒரு அமிர்தாதி கஷாயம் செட் ஆகும், சிலருக்கு ஷடங்கபாணியம் செட் ஆகும், சிலருக்கு ஏகப்பட்ட மருந்துகள் இருந்துட்டு இருக்கு. சரிங்களா? அப்போ நம்ம உடலை அனுசரித்து அற்புதமான வழியில், இயற்கையான முறையில் அந்த வியாதி எதிர்கொண்டோம்னா திரும்ப வியாதி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும். உடலின் ஆற்றலும் மேம்படுத்தப்படும். அதனால் இப்போ நான் இன்னைக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கிறேன். நாளைக்கு ஈவினிங் ஃப்ரெஷ் ஆகிடுவேன். சரிங்களா? அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம், ஜெய்கபீச ஆயுர்வேதா. நன்றி.